அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல ஒரு மிக மிக பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். அதுதான் ஃபேமஸான ஆஷூரா சீனி கொழுக்கட்டை. இதோட டேஸ்டும் மனமும் சும்மா அட்டகாசமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிப்போம். அரைப்படி பச்சரிசி எடுத்து நல்ல கழுவி ஒரு 4 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணிய வடிச்சிட்டு ஒரு நாள் முழுவதும் வெயில்ல நல்ல மொறுமொறுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா காஞ்சாதான் மாவு நைஸா வரும் மக்களே. நல்ல காஞ்ச அரிசிய இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு சும்மா நைஸா பவுடர் மாதிரி அரைச்சு சல்லடையில போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹோம்மேட் பச்சரிசி மாவு பளபளன்னு ரெடி. இப்போ இந்த மாவோட சுவைக்காக சிறிது உப்பு, கூடவே இந்த கொழுக்கட்டைக்கே ஒரு தனித்துவமான வாசனையை கொடுக்க போற நம்ம சீக்ரெட் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 ஏலக்காய் சேர்த்து நைஸா அரைச்ச 75 கிராம் சீனி பவுடர், அப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷா துருவின பாதி தேங்காயின் துருவல் உள்ள போடுங்க. கடைசியா இந்த ரெசிபியோட ராயல் லுக், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முதல்ல கைய வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி ஒரு தட்டுல வைங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தையோ அல்லது ஸ்டீமரையோ அடுப்புல வச்சு தண்ணீரை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சதும் நாம உருட்டி வச்சிருக்க அந்த குட்டி குட்டி கொழுக்கட்டை உருண்டைகளை உள்ள வச்சு மூடி போட்டு ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல ஆவியில வேக வச்சு எடுங்க. ஆவியில வெந்து சீனி, தேங்காய், நெய்யெல்லாம் மாவோட ஒன்னா உருகி வரும் பாருங்க. சும்மா மல்லிகை பூ மாதிரி பளபளன்னு சாஃப்டா இருக்கும். அவ்வளோதான் மக்களே, நம்ம பாரம்பரியமான ஆஷூரா சீனி கொழுக்கட்டை தயார். பாக்குறதுக்கே சும்மா வெள்ளை முத்துக்கள் மாதிரி எவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா? இத அப்படியே ஒன்னு எடுத்து வாயில வச்சிங்கன்னா அந்த நெய் மணத்தோட, ஏலக்காய் வாசனையோட, தேங்காயோட கிறிஸ்பினஸோட சும்மா அமிர்தமா கரையும்.
ஒரு தட்டு கொழுக்கட்டையும் 5 நிமிஷத்துல காலியாகிடும். நீங்களும் உங்க வீட்ல இந்த பாரம்பரியமான ஆஷூரா சீனி கொழுக்கட்டைய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திப்போம். டாடா, பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.